வெல்கம் டு குர்கே அகாடமி. மரபுத்துறை வரிசையில் வரிசையை பார்க்க போகிறோம். முதல் வார்த்தையாக பகுத்து பார்த்தல், செவ்வையாய் சோதித்து பார்த்தல். செவ்வைன்றது செம்மைன்ற வார்த்தையோட அதில் ஒரு வார்த்தை தான். செம்மையாய் சோதித்து பார்த்தல். அடுத்து பக்கஞ்செய்தல், ஒளிவிடுதல். பக்கஞ்செய்தல், ஒளிவிடுதல். அடுத்து பக்கெடுத்தல், நொறுங்குதல். பக்கு நம்ம காயம்லாம் ஆச்சுன்னா அந்த கருப்பாக வரதை பக்குன்னு சொல்லுவோம். பக்கை எடுத்தல், நொறுங்குதல். பசையடைத்தல், வழுவழுப்பாக பேசுதல். பசையடைத்தல், வழுவழுப்பாக பேசுதல். பச்சையாய் பேசுதல், வெளிப்படையாய் பேசுதல். பஞ்சப்பட்டு, ஓயாது தன் ஏழ்மையை கூறுஞ்சொல். பஞ்சாய் பறத்தல், மிகு விரைவாய் நடத்தல். நிலைகுலைந்திருத்தல். படங்கடித்தல், பொய்யை மெய்ப்போர் பேசுதல். படங்கு அடித்தல், பொய்யை மெய்ப்போல் பேசுதல். படாது படுதல், மிக துன்புறுதல். படாத கஷ்டம்லாம் பட்டேன் அப்படின்னு பேசுவாங்க. படாந்தரம் போடுதல், முழுப்பொய் கூடுதல். படாந்தரம் போடுதல், முழுப்பொய் கூறுதல். படிக்கு பாதி, சரிபாதி. படிப்படியாய், சிறுக சிறுக. படிய பார்த்தல், விலை குறைத்தல். பல கைகளை இணைத்தல், இல்லைன்னா பலகைகளை இணைத்தல். படிய பார்த்தல், பலகைகளை இணைத்தல். படிய வைத்தல், ஊன்றுதல், அடங்க செய்தல். படி அளத்தல், சீவனத்துக்கு படி கொடுத்தல். படுகிடை, தன் எண்ணம் நிறைவேற பிடிவாதமாக படுத்திருக்கை. நோய் மிகுதியால் எழுந்திருக்க முடியாமல், ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் படுத்து படக்கையாக கிடக்கிறது படுகிடைன்னு சொல்லுவாங்க. அடுத்து குழந்தைங்க பொம்மை கேட்டு குப்புறப்படுத்து அங்கேயே அழுவுறது படுகிடை. அது பிடிவாதத்தை குறிக்கிறது. அடுத்து படுக்க வைத்தல், தோற்கடித்தல், அழித்தல். அடுத்த வார்த்தை படுநீளம் பற்ற வைத்தல், குற்றத்தை இட்டுக்கட்டி சொல்லுதல். நீளம்னா குற்றம்ன்றதை பார்த்தோம் போன வகுப்பில் வரிசையில். படுநீளம்ன்ற பற்ற வைத்தல், குற்றத்தை இட்டுக்கட்டி சொல்லுதல். படைத்து மொழிதல், ஒன்றனை ஏறிட்டு சொல்லுதல். அடுத்து பட்டு தரித்தல், துன்பத்தை பொறுத்தல். பட்டு தரித்தல்ன்றது இந்த ரகரத்தை பொறுத்தவரை தரித்தல்ன்றது அணிதல் அப்படின்றத குறிக்கும். இப்போ பட்டுப்புழுலேருந்து பட்டு எடுக்கிறப்ப அது துன்பத்தை பொறுத்ததுனால தான் பட்டாக மாறுது. ஸோ துன்பத்தை பொறுத்தல். பட்டு தேறுதல், தெளிதல். அதாவது அடிப்பட்டு தான் அவன் தேறிட்டான் அப்படின்றோம்ல, அதுதான். அனுபவத்தினால் அறிதல். பட்டுப்படிதல், கட்டளைக்கு உட்படுதல். பட்டாவளி, பட்டு முதலிய விலையுயர்ந்த ஆடைகள். பட்டுப்பணிதல், அனுபவத்தின் மேல் அடக்கம் உண்டாதல். பட்டுப்போதல், உலர்ந்து போதல், சாதல். பட்டோலை கொள்ளுதல், புது வார்த்தை. பட்டோலை கொள்ளுதல், பெரியோர் கூறியதை எழுதுதல். பட்டோலை போடுதல், அட்டவணை எழுதுதல், மருந்து பட்டி எழுதுதல். பட்டி முறித்தல், கட்டு கடந்து போதல், கூட்டத்தை நீக்குதல். நமக்கு தெரியும் பட்டின்றது ஆடு மாடல் நிறைய இருந்தால் ஆட்டெல்லாம் பட்டியில் போட்டு அடப்பாங்க சொல்லுவாங்க. பட்டி பட்டின்றது கூட்டமாக இருக்கிற இடத்த சொல்கிறது. அப்போ கட்டு கடந்து போதல், கூட்டத்தை நீக்குதல். பணி கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், பணிக்கு சொல்லுதல், குற்றங்கூறுதல். அடுத்து பணிக்கு சொல்லுதல், குற்றங்கூறுதல். அடுத்து பணித்து கட்டுதல், தாள கட்டுதல். மாட்டை எல்லாம் கீழ் காலில் கையில் இழுத்து மேயறதுக்காக கட்டுவாங்க, அது பணித்து கட்டுதல்னு சொல்லுவாங்க. பணித்து கட்டுறதுனா தாள கட்டுதல். பண்படுத்துதல், செம்மைப்படுத்தல், சீர்திருத்துதல். பண்பட்டவன், கல்வியறிவும் அனுபவமும் உள்ளவன். பண்விடுதல், நிலை கொடுதல். பண்ணுனா இங்கே இசையை குறிக்குது. பண்விடுதல்னா இசையை விட்டுறது. நிலை குலைதல், பதம் பார்த்தல், சோதனை செய்தல், சுவையறிதல். பதனிடுதல், தோல் முதலியவற்றை மெதுவாக்குதல். அடுத்த வார்த்தை பதிபோடுதல், பதுங்குதல், நாற்று நடுதல். நமக்கு தெரியும் பதியம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. பதியம் போடுறதுன்பாங்க விதை எல்லாத்தையுமே. இப்போ பதியம் போடுற மண்ணுக்குள்ளே மறைச்சி வைக்கிறது. ஸோ பதுங்குதல், நாற்று நடுதல். பதிவு வைத்தல், கணக்கில் பதித்தல், வாடிக்கை வைத்தல். பத்தி பாய்தல், ஒளி வீசுதல், பிரதிபலித்தல். பத்தும் பத்தாக, முழுமையாக. பத்தை கட்டுதல், குற்றத்தை மறைக்க முயலுதல். இங்கே பத்தைன்றது சிறு துண்டு, காய்கறி பழங்கள்லேருந்து இருக்கிற சிறு துண்டு. மண்ணிலேருந்து வந்த பசும்புல் துண்டு, இது எல்லாத்தையும் குறிக்கும். அப்போ பத்தை கட்டுதல்னால்
கட்டுதல் அப்படின்றது ஒரு சிறு துண்டை கட்டுறது அப்படின்றது குற்றத்தை மறைக்க முயலுதல். பம்பரமாக சுற்றுதல், அதிக வேலை வாங்குதல், பம்பரம் மாட்டுதல், அலைக்கழித்தல், பருவம் பார்த்தல், ஆழம் பார்த்தல், தக்க சமயம் பார்த்தல், பறக்க பறக்க பார்த்தல், அறக்க பறக்க பார்க்கல் அப்படின்றது தான். அலம் வந்து விழித்தல், பரதேசி தபால், ஊர் பேச்சு. பரதேசி தபால்ன்றது எந்த முகவரி இல்லாமல் வர தபால், அது வந்து ஊர் பேர் போட்டு ஊருக்கு வரதான் ஊர் பேச்சுன்னு சொல்கிறோம். பரபரப்பு, விரைவுபடுத்தல், பராபரிக்கையாய், கேள்வி மூலமாய். இங்கே பராபரியை அப்படின்றது வந்து ஒழுங்கு, பராபரி அப்படின்றது ஒழுங்கு அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். ஆனால் இங்கே பராபரிக்கையாய்ன்றது கேள்வி மூலமாய். அவன் சொன்ன செய்தியை பராபரியாய் நான் கேட்டேன், காதின் மூலமாக இல்லைன்னா செவி மூலமாக கேட்டேன்ற பொருளை குறிக்கும். பல்லாண்டு, நீடு வாழ்க என்னும் வாழ்த்து. பல்லை பிடித்து பார்த்தல், ஒருவன் திறனை பரிசோதித்தல். பழம் பாக்கு வாங்குதல், திருமணம் தீர்மானித்தல், பழிக்கிடையாய் கிடத்தல், தன் காரியம் நிறைவேற ஒருவன் வீட்டின் முன் உண்ணாமற் காத்து கிடத்தல். பழி வாங்குதல், தீமைக்கு தீமை செய்தல். பழுக்க போடுதல், ஒரு காரியம் முற்றுதற்கு காத்திருத்தல். பள்ளிக்கணக்கு, பள்ளிக்கூட படிப்பு. பற்காட்டுதல், சிரித்தல், பல்லை காட்டி கெஞ்சுதல். அடுத்து பற்ற வைத்தல், பகை மூட்டுதல், பாக்களவு, சிற்றளவு, பாக்கு சின்னதாக சிற்றளவு. பாக்கி சாக்கி, மிச்சம். பாக்கு கடிக்கும் நேரம், மிக குறுகிய காலம். பாக்கு பிடித்தல், பிறனுக்கு தீங்குண்டாம்படி சூழ்ச்சி செய்தல், குறைத்து விடுதல். பாக்கு வந்து இருக்கிறதே கம்மி தான், அதுலேயும் பாக்கு பிடிச்சோம்னா ஒருத்தன் குறைக்கிறது, இன்னொருத்தர் தீங்கு உண்டாக்குறதுக்கு அதை போட்டு யோசிக்கிறது. பாக்கு வைத்தல், தாம்பூலம் வைத்து மனத்துக்கு அழைத்தல். பாடுபடுதல், மிக உழைத்தல், பாடு வழக்கம். காரியமில்லாத பேச்சு, பாடு வழக்கம். அவனுக்கு என்ன பாடு சொல்லு அப்படின்பாங்க, வெட்டி பேச்சு பேசணும், காரியமில்லாத பேச்சு. பாடு பரப்பு, கவலை. பாடு பார்த்தல், தன் காரியம் கவனித்தல். பாட்டில் விழுதல், காலஞ்செல்ல விடுதல். நம்ம ஒரு பாட்டில் விடுதல் அப்படின்றது வந்து பாட்டில் நம்ம மெய் மறந்துக்கிறப்ப காலம் போயிடும், அந்த காலஞ்செய்தல்னு வச்சுக்கலாம். பாட்டு வாங்குதல், வசவு பெறுதல், திட்டு பெறுதல். பாணி மாறி கொட்டுதல், தாளம் மாறி கொட்டுதல், முன்னிருந்த நிலைக்கு மாறுபடுதல். நம்ம தெரியும் பாணின்னா திமிலை, பாணி, இசைக்கருவிகள்னு படிச்சிருப்போம் தமிழ் புத்தகத்தில். தாளம் மாறி கொட்டுதல், முன்னிருந்த நிலைக்கு மாறுதல். பாய்ச்சல் காட்டுதல், ஏய்த்தல், பாரதூரம், பெருந்தூரம், முதன்மை, ஆழ்ந்த முன் யோசனை. பாரி போதல், நள்ளிரவில் சுற்றுக்காவல் செய்தல். இங்கே பாரின்ற வார்த்தைக்கு வந்து பல பொருள் இருக்குது. பூமி, நல்லாடை, கட்டில், மனைவி, சிங்கம், கல், இந்த மாதிரிலாம் பல பொருள் இருக்குது. சுற்றுக்காவல், இரவு காவலில் பாடுற பாட்டு எல்லாத்துக்குமே பாரின்ற பேர் தான். நள்ளிரவில் சுற்றுக்காவல் செய்தல். பால் மொழிதல், செழிப்பாய் இருத்தல். பால் கிரைத்தல், வீணாக காரியம் செய்தல். பாலுக்கு இருக்கிறது, பாலுங்கிணறு சொல்கிறோம்ல, வீணாக இருக்க கிணறு, வீணாக காரியம் செய்தல். பாராக்குதல், சிதைத்தல். இங்கே பாருன்ற வார்த்தை வந்து அழிந்து போதல், சிதறி கிடத்தல், இது எல்லாத்தையும் குறிக்கும். இப்போ சிதைத்தலை குறிக்குது, பாராக்குதல் சிதைத்தலை குறிக்குது. பான் மாறுதல், பால்குடி மறத்தல், பின்வாங்குதல். பிகு பண்ணுதல், தன்னை அருமைப்படுத்தி கொள்ளுதல். அடுத்த வார்த்தை பிடுங்கல், பிச்சு பிடுங்கல். தொந்தரவு, தொந்தரைன்னு சொல்கிறாங்க, தொந்தரவு. பிசுபிசுத்தவன், உலோபி, மந்தன். பிஞ்சிற் பழுத்தல், இளமையிலே முதிர்வது, இளமையில் அறிவு பெறுதல். பிடித்து கொள்ளுதல், சுலுக்குதல். பிடித்த பிடி, கைநாள் கொண்ட பிடி, பிடிவாதமான கொள்கை. பித்து பிடித்தல், பைத்தியமாதல். பிட்டு காட்டுதல், கூறுபடுத்தி விளக்கிச் சொல்லுதல். பிட்டுன்றது இங்கே உணவு பிட்டு இல்லை, ஒன்னொன்னையும் உடச்சி காமிக்கிறது. பித்தலாட்டம், ஒன்றை மற்றொன்றாக காட்டி வஞ்சிக்கை. பிரிய கடை பண்ணுதல், தன்னுடைய அருமை பண்டமாக்கி கொள்ளுதல். பிரியா விடை, உள்ளம் பிரியாத விடைபெறுகை. பிறக்கடியிடுதல், நிலை கெட்டோடுதல். பிறர்க்கு அடியிடுதல், நிலை கெட்டோடுதல். மற்றவங்க காலில் விழுந்து கிடக்கிறது, நிலை கெட்டோடுதல். பின்வாங்குதல், பின்போதல், ஒப்பந்தத்தினின்றும் நெகிழ்தல். புண்படுத்துதல், மனம் நோவச் செய்தல். புத்தம் புதிய, மிக புதிய. புரட்டியடித்தல், உண்மையை மறுத்தல். புரட்டுருட்டு, மாறாட்டமாக பேசுகை, தந்திரச் செயல். புரிதிரித்தல், கெடுக்க வழி தேடுதல். புரிதிரித்தல், இது வந்து புரின்றது புரிதிரித்தல் அப்படின்றது ஒன்று பிரித்து அதை திரிக்கிறது, கெடுக்க வழி தேடுதல். புரிமுறுக்குதல், கோட்சொல்லுதல், அதாவது கோல் சொல்லுதல். புரிமுறுக்குதல்ன்றது கோல் சொல்லுதல்.
அடுத்து புரியை கட்டி இழுத்தல், துன்பப்படுத்துதல், புருவ நெரித்தல், சினத்தால் புருவங்களை வளைத்தல், புலம்பிடித்தல், துப்பு கண்டுபிடித்தல், புலம் விசாரித்தல், உளவறிதல், புல்லரித்தல், மயிர்கூச்சிடுதல், புல்குனி கருப்பன், வெறும் பொய்யன், புலிக்கரைத்தல், கவலைப்படுதல், புளிப்பு காட்டுதல், பயமுறுத்துதல், புளிப்பு தட்டுதல், அருவறுத்து பேசுதல், புளிப்பு விடுதல், பற்றுவிட்டு போதல். நல்லா பாருங்க. புலி கரைத்தல், கவலைப்படுதல், புளிப்பு காட்டுதல், பயமுறுத்துதல், புளிப்பு தட்டுதல், அருவறுத்து பேசுதல். புளிப்பு தட்டிடுச்சு அப்படின்னா பேசுகிறது அருவறுப்பாக இருக்குது அப்படின்றது, காட்டுறது பயமுறுத்துறது ஒருத்தருக்கு, விடுதல்ன்றது பற்று விட்டு போதல், விட்டு போதல், விடுதல், போதல். புள்ளிக்காரன், கணக்கன், பெயர் சொல்லாது குறிப்பிடப்பட்டவன், புறக்கொடுத்தல், தோற்றோடுதல், தோற்று ஓடுதல், போக விடுதல், புறங்காணுதல், முறியடித்தல், புறங்கை நக்குதல், வறுமையாகுதல், புறச்சுவர் தீட்டுதல், உறவினரை பாதுகாவாமல் பிறவருக்கு விருந்து செய்தல், புறத்தை ஒழுங்கானவர் போல் நடித்தல், புறமறி பார்த்தல், நன்கு ஆராய்தல், பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைக்க பார்த்தல், பூச்சி கட்டுதல், அச்சங்காட்டுதல், பூச்சி பிடித்தல், வேண்டாத விடத்து மிகுந்த கருத்தோடு காரியஞ்செய்தல், பூட்டளித்தல், கட்டுக்குலைத்தல், குலைதல். அடுத்து பூட்டு போடுதல், பேச ஒட்டாது தடை செய்தல், பூன் கட்டுதல், பலப்படுத்துதல். இங்கே பூன்றது நம்ம நூல் போடுவாங்க, கழுத்தில் தோள்பட்டையில் ஒரு நூல் போடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று பூன்றது நம்ம உலக்க, இந்த அருவாப்புடி இதில் எல்லாமே உலக்கைக்கு மேலே இந்த வளையம் மாதிரி போடுவாங்க. இது உலக்க உடையாமல் இருக்கிறதுக்கு அந்த வளையம் போடுவாங்க. அந்த வளையத்துக்கு பலப்படுத்துறதுக்கு, உலக்கையை பலப்படுத்துறதுக்காக மேலே போகிற அந்த வளையத்துக்கு பேரும் பூன்னு சொல்லுவாங்க. ஸோ பூன் கட்டுதல், பலப்படுத்துதல். பூத்து போதல், நீர் படறுதல், கண் பார்வை மங்குதல். கண்ணில் பூ விழுந்துருச்சு அப்படிம்பாங்க, கண்ணில் பூத்து போச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி பூத்து போதல்ன்ற வேர்வைப்பட்டு பூத்து போகிறது வழியாக ஆகிறது. பூராயமிடுதல், நுணுகி ஆராய்தல். இங்கே பூராயம் அப்படின்ற வார்த்தைக்கு ஆராய்ச்சி, விசித்திரம் இதெல்லாம் பொருளாக இருக்குது. அதனால் நுணுகி ஆராய்தல். பெயர மீண்டும் மீண்டும், பெயர்த்து எழுதுதல், படியெடுத்தல், மொழிபெயர்த்தல், பெயர் குறித்தல், புகழை நிலைநாட்டுதல், பெருக்கெடுத்தல், வெள்ளம் மிகுதியாதல், பிறநிலை நிற்றல், செய்து முடித்தல், பெரும் பொன்படுதல், தோற்றப்பொழி உண்டாதல், பெரும்போக்கு, பெருந்தன்மை சாவு. பெருமாள் கோவில் மாடு, உடம்பு கொளுத்தவன், பேசாத பேச்சு, தகுதியற்ற சொல், பேச்சு கொடுத்தல், அருமறை அறிய வார்த்தையாடுதல், பேச்சு வளர்த்தல், வாய்ச்சண்டை மிகுதல். நல்லா பாருங்க. பேச்சு கொடுத்தல், அருமறை அறிய வார்த்தை ஆடுதல், விவாதம் பண்ணுறது. பேச்சு வளர்தல், வாய்ச்சண்டை மிகுதல், பேச்சு மூச்சு இல்லாமல் அமைதி அடங்கியிருக்கை, பேதிக்கு கொடுத்தல், அச்சம் உண்டாக்குதல், பை மறித்தல், உட்புறத்தை வெளிப்புறமாக்குதல், பையின் வாயை கட்டுதல், பைய மெல்ல மெல்ல, பொங்கல் வைத்தல், அழித்தல். நம்ம ஏதாவது கீழே விழுந்துச்சு, பாத்திரம் கொண்டு போகிற மண்பானை விழுந்துச்சுன்னா பொங்கல் வச்சிட்டாண்டா அப்படின்போம், அதான் அழிக்கிறது. பொடி வைத்தல், தந்திரமாய் பேசுதல், கோல் சொல்லுதல். அடுத்து பொட்டு குலைதல், மதிப்பிழத்தல், பொட்டுப்பொடி, சிறுபண்டம், பொதியவிழ்த்தல், தன் வரலாறு விரித்தல், பொதுவிலை விடுதல், பொருளை பாதுகாவாது விடுதல், பொத்தலடைத்தல், குற்றத்தை மறைத்தல், பொருட்படுத்துதல், மதிப்பிடுதல், புளிப்பாய் பேசுதல், வசைப்பொருள் உள்ளடங்க பேசுதல், சுருங்க கூறுதல், பொழுதுபோக்குதல், சோம்பு கழித்தல், காலங்கழித்தல், போக போக, காலம் செல்ல செல்ல, போக்கிரி சாக்கிரி, கதியற்றவன், போக்கு காட்டுதல், வழிகாட்டுதல், சாக்கு சொல்லுதல், போட்டு அடைத்தல், திணித்தல், போட்டு வைத்தல், மீத்து வைத்தல், போதா காலம், கேடு காலம், போதா குறைக்கு, உள்ளது போதாதென்று, போதுபோக்கு, காலங்களிக்கை, பொழுதுபோக்கு, காலங்களிக்கை, போன போக்கு, மனஞ்சென்ற வழி, இழிவு நிலை. ஸோ பாவரிசையை பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் மாவரிசையை பார்ப்போம். தேங்க்யூ.